சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். கடந்த 24 மணி நேரத்தில் இந்திய கடல் பகுதியில் ஈரானினுடைய கப்பலை தனது நீர்மூழ்கி கப்பலை வைத்து அமெரிக்கா உடைத்து வீழ்த்தி இருக்கிறது. இதில் 87 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் முடிந்து சில மணி நேரத்திற்குள் ஈரான் தன்னுடைய 2வது போர்க்கப்பலை இந்திய இலங்கையை நோக்கி அனுப்பி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அகாச்சி வெளிப்படையாக ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கிறார். இதற்கு மேலையும் ஈரானினுடைய கடல் படை பொறுமையாக இருக்காது. அமெரிக்காவினுடைய அட்ராசிட்டி இத்தோடு கடலில் முடிவு கட்டப்படும் என்று வெளிப்படையாக பேசியிருக்கிறார். ஏன் எதற்காக ஈரானினுடைய கப்பல் இந்தியாவிற்கு வந்தது? அந்த கப்பல் வெடித்து நொறுக்கப்பட்ட 24 மணி நேரத்துக்குள் திரும்பவும் இன்னொரு போர்க்கப்பலை எதற்காக ஈரான் அனுப்பினார்கள்? அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான இந்த யுத்தம் ஏன் இந்திய பெருங்கடலுக்கு மாறி இருக்கிறது? இது எப்படி இந்தியாவை பாதிக்க போகிறது? வணக்கம், அது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். கடந்த 24 மணி நேரத்தில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த யுத்தம் இந்தியாவை நோக்கி நகர்ந்திருக்குது. கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி ஈரானினுடைய போர்க்கப்பல், அதாவது அவங்களுடைய கடற்படை IRIS டெனா, இந்த கப்பல் இந்தியாவில் குறிப்பாக கேரளாவில் விசாகப்பட்டினத்தில் சில ட்ரைனிங் எடுத்திருக்கிறாங்க. வழக்கமாக 2 நாடுகளுக்கும் இடையில இது மாதிரியான நேவல் எக்ஸசைஸ் நடக்கும். சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நேவல் எக்ஸசைஸ் நடந்துச்சு. ஈரானுக்கும் சைனாவுக்கும் இடையில நேவல் எக்ஸசைஸ் நடக்கும். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இது மாதிரியான நேவல் எக்ஸசைஸ் நடக்கும். ஸோ அப்போ ஈரானினுடைய ஒரு கப்பல் இந்த போர் துவங்குவதற்கு முன்னாடியே இந்தியாவில் இந்திய கப்பல் படையோடு ஒரு எக்ஸசைஸ்ல ஈடுபடுறாங்க, ஒரு ட்ரில். அந்த ட்ரில்ல ஈடுபட்டு முடிச்சுட்டு அவங்க நாட்டுக்கு திரும்புறாங்க. ஸோ நியாயப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கப்பல் அவங்க நாட்டுக்கு திரும்புறாங்களா இல்ல இந்திய பெருங்கடல்ல இன்னுமே ட்ரில் எடுத்துட்டு இருந்தாங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ அப்போ இந்தியாவுக்கு கெஸ்டாக, விருந்தினராக வந்த ஒரு கப்பலை அமெரிக்கா அவர்களுடைய சப்மரைன் நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்தி இந்திய கடல் பகுதிக்குள் வந்து, அதாவது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த சர்வதேச கடல் பகுதியை நோக்கி வந்து இந்த கப்பலை குறிபார்த்து நேற்று வெடித்து சிதற வைத்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு இதுபோன்று நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்தி வேறு ஒரு நாட்டினுடைய எல்லைக்குள், அதாவது குறிப்பிட்ட நாட்டிக்கல் மைல் வரைக்கும் அந்த நாட்டினுடைய பார்டர் கடல் பகுதியில் அதுக்குள்ள மற்ற நாட்டினுடைய சப்மரைன்ஸோ எதுவுமே வரக்கூடாது. மோஸ்ட்லி அது சர்வதேச கடல் பரப்பில் தான் இருக்கணும். சர்வதேச கடல் பரப்பில் இருந்தா கூட அந்த நாட்டு எல்லை, அந்த நாட்டு ரீஜனுக்குள்ள வரமாட்டாங்க. இப்ப சைனா இருக்கு அப்படின்னா சைனாவினுடைய கடல் பகுதி அவங்க குறிப்பிட்ட நாட்டிக்கல் மைல்ஸ், குறிப்பா 12 நாட்டிக்கல் மைல்ஸை தாண்டதுக்கு பிறகு அது இன்டர்நேஷனல் வாட்டர் தான். இன்டர்நேஷனல் வாட்டராக இருந்தாலும் சீனா இருக்கக்கூடிய புவி சார்ந்த இடத்தில் இந்த சப்மரைனை அவங்க கொண்டு போகக்கூடாது. இது ஒரு விதமான யுத்தத்துக்கான ஒரு சமிங்கை. ஆனா இந்த சூழல்ல இது மாதிரியான ஒரு சப்மரைனை எடுத்துட்டு இந்தியாவுக்கு மிக நெருக்கமாக, இலங்கைக்கு மிக நெருக்கமாக அமெரிக்கா கொண்டு வந்து நிறுத்தி அங்க வைத்து ஒரு கப்பலையும் சுட்டு பொசுக்கி இருக்கிறார்கள். மொத்தமாக அந்த கப்பல் நொறுங்கி விட்டது. அதில் பயணித்த 130 பேரில் 87 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு 32 பேர்த்தை இலங்கை ராணுவம் ரெஸ்கியூ பண்ணி அவங்களுடைய மருத்துவமனையில் வைத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இலங்கையினுடைய காலி துறைமுகத்துக்கு பக்கத்துல தான் இந்த இன்சிடென்ட் நடக்குது. இலங்கையினுடைய நேவல் பேஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு அந்த செய்தியை அறிஞ்சு ஏதோ ஒரு கப்பல் விபத்துக்குள்ளாயிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க நேரடியா போய் அந்த விபத்துல காயம்பட்டவங்களை காப்பாத்தி எடுத்துட்டு வரலான்னு போறாங்க. கடைசியில் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அமெரிக்கா அவங்களுடைய சப்மரைனை பயன்படுத்தி ஈரானினுடைய கப்பலை இந்தியா இலங்கை பார்டர்ல வச்சு சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க. ஸோ உண்மையிலே அமெரிக்கா இந்தியாவையும் இலங்கையையும் ஒரு பொட்டு கூட மதிக்கல. இந்திய பெருங்கடல் அப்படிங்கிறது நம்மளுடைய இறையாண்மைக்கு உட்பட்ட ஒரு பகுதி. எங்களோட பகுதிக்குள்ள நீங்க எப்படி உங்களுடைய ஆயுதம் தாங்கிய, அதுவும் அணு ஆயுதத்தை தூக்கி சுமக்கக்கூடிய, அதாவது நியூக்ளியர் மிசைல்ஸை தூக்கி சுமக்கக்கூடிய சப்மரைன்ஸை எதற்காக எங்களுடைய கடல் பகுதிக்குள்ள நீங்க கொண்டு வந்தீங்க? இது எங்களுடைய தேசத்தினுடைய இறையாண்மைக்கு மிகப்பெரிய இழுக்கு. அதுலேயும் குறிப்பாக இந்திய நாட்டுக்கு வந்த ஈரானினுடைய கப்பல், அது இந்த நாட்டுக்கு உறவினராக வந்த கப்பல், இங்க நட்பு ரீதியாக நம்மளோட ட்ரில் பண்ண கப்பல். யாராவது வீட்டுக்கு நம்ம ஒரு கெஸ்ட் வர்றாங்க அப்படின்னா அந்த கெஸ்ட்டை இன்னொரு பக்கத்து வீட்டுக்கார கொள்றான், இல்லை வேற ஒரு இடத்துல ஊருக்கார கொள்றான் அப்படின்னா அதை விட நமக்கு வேற அவமானம் என்ன இருக்கு? அவன் என்னுடைய உறவினர், என்னுடைய நட்பை தேடி வந்திருக்கிறான். அந்த கப்பலை ஈரான் வீழ்த்தி இந்தியாவை அவமானப்படுத்தி இருக்கிறது. இது குறித்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அகாச்சி வெளிப்படையாக சில அறிவிப்புகளை சொல்லியிருக்கிறார். The US has perpetrated an atrocity at sea 2000 miles away from Iran's shore. Frigate Dina, a guest of Indian Navy carrying almost 130 sailors, was struck in international waters without warning. Mark my words, the US will come to bitterly regret precedent it has set. அதாவது அமெரிக்காவினுடைய இந்த செயல் சர்வதேச கடல் பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு கப்பலை 130
வீரர்களை, அதாவது செயலரசை தூக்கி சுமந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கப்பலை எந்த விதமான எச்சரிக்கையும் இல்லாமல் கடல்ல பூந்து அடிச்சு கொன்னு அட்ராசிட்டி பண்ணியிருக்கிறீங்க. இதுக்கு மேலையும் ஈரானினுடைய கடல் படை அப்படிங்கிறது பொறுமையாக இருக்காது அப்படிங்கிறத வேற வேற லாங்குவேஜில் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட்டர் ஹெதர்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, an American submarine sank an Iranian warship that thought it was safe in international waters. Instead, it was sunk by a torpedo quite death. It was the first US sinking of an enemy ship by torpedo since World War II. Like in that war, we are fighting to win அப்படிங்கிறார். இரண்டாம் உலக போருக்கு பிறகு இது போல ஒரு சப்மரைனை பயன்படுத்தி இது மாதிரியான சர்வதேச கடல் பகுதியில் வேற ஒரு ரீஜனல் ஒரு அண்டை நாடு, அதை தாண்டின ஒரு கான்டினென்ட் பக்கத்தில் போய் நின்று கப்பல்களை தாக்கி அழித்தது இதுதான் முதல் முறை ரெண்டாம் உலக போருக்கு பிறகு. இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா எம்டன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப ஃபேமஸான ஒரு வார்த்தை. நீ என்ன பெரிய எம்டனான்னு கேட்பாங்களா? அந்த எம்டன் வேறு ஒன்றும் கிடையாது, ஜெர்மனியினுடைய கப்பல் இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னைக்கு அருகில் வந்து குண்டு போட்டுச்சு. பிரிட்டிஷ்க்கும் அவங்களுக்கு நடந்த சண்டையில் இன்னைக்கும் போய் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய சுவத்தில் அந்த காம்பவுண்ட் வாலில் குண்டு போட்ட இடத்த மார்க் பண்ணி அதில் ஒரு நினைவு குறிப்பு எழுதியிருப்பாங்க. ஸோ அப்போ இந்தியாவினுடைய கடல் பரப்பில் குறிப்பாக தென்னிந்தியா, தமிழ்நாடு இந்த கடல் பரப்பு ஏரியாவுக்கு உள்ள அமெரிக்காவினுடைய சப்மரைன் வருது அப்படின்னா நமது தமிழர்களுடைய, நமது இந்தியர்களுடைய இறையாண்மை கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கு. இதை ஒரு மிகப்பெரிய வெற்றி செய்தியாகவும் அமெரிக்கா சொல்லுது. இதை பார்க்கும்போது நமக்கு அதிர்ச்சியா இருக்கு. இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் இதுக்கு ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும். உனக்கும் ஈரானுக்கும் சண்டை அங்க நடந்துகிட்டு இருக்கு, ஏன் ஊருக்குள்ள வந்து எங்க ஏரியா ரீஜனலுக்குள்ள வந்து எப்படி நீங்க இது மாதிரி சப்மரைனை பயன்படுத்த முடியும்? நாளைக்கு இதே போல இன்னொரு கப்பல் இங்க வருது, அந்த கப்பலை நீங்க தாக்குனீங்க அப்படின்னா அந்த கப்பல்ல இருந்து உங்களை தாக்கி நீங்க ஏதாவது நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் ஏதாவது வச்சிருந்து மிகப்பெரிய ரேடியேஷன் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது தமிழ்நாட்டுக்கும் இந்திய பெருங்கடலுக்கும் இந்தியாவுக்கும் தான் மோசமான பாதிப்பு ஏற்படுத்தும். இது மாதிரி நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். ஆனா இது வரைக்கும் அவங்க எந்த வேலையுமே செய்யலை. ஏன் அமெரிக்காவினுடைய சப்மரைன் இங்கே வந்துச்சு, எதுக்காக இவங்க அடிச்சு அப்படிங்கிற குறித்து வாயே திறக்காமல் இருக்கிறாங்க. இது ரொம்ப வேதனையாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக நம்ம இந்தியாவுக்கு வந்த ஒரு கெஸ்ட்டையே அடித்து கொண்டிருக்கிறாங்க. இதுதான் கொஞ்சம் கூட பொறுத்து கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இதில் இன்னும் மிகப்பெரிய வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கிறாங்க, 20க்கும் அதிகமான கப்பலை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். மிகப்பெரிய மிசைலை அடித்து சப்மரைனை பயன்படுத்தலை. சப்மரைன் நேற்று மட்டும் தான் பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கடந்த 4 நாளில் ஈரானினுடைய கப்பல் கிட்டத்தட்ட 20 கப்பலை உடைச்சு நொறுக்கி இருக்கிறாங்க. அதெல்லாம் பெரும்பாலும் வெசல்ஸ், அது வந்து நேவி கிடையாது. ஸோ அவங்களுடைய இராணுவ கப்பல் அல்லாத அவங்க வந்து வேற வேற பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த கப்பல்களையே ஈரானுக்கு சொந்தமான, ஈரான் தனியார் நிறுவனங்களுக்கு சொந்தமான, ஈரானுடைய அரசு நிறுவனங்களுக்கு சொந்தமான கப்பலையே அவங்க அடித்து நொறுக்கியிருக்காங்க. இதில் நாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் மூடினதுக்கு பிறகு உலகம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா 706 கப்பல்கள் போகிறதுக்கு இடம் இல்லாமல் அங்கங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக ஈரானுடைய கப்பலும் எந்த ஹார்பர்லேருந்து நகராமல் அந்தந்த ஹார்பரில் இருந்திருக்கு. எங்கே ஈரானுடைய ஹார்பரில் இருந்திருக்கு. எதையுமே பொருட்படுத்தாமல் அந்த கப்பலை எல்லாத்தையும் அழிச்சிருக்கிறாங்க. நீங்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அப்படிங்கிறது ஈரானினுடைய கடல் பரப்பில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பகுதி. அதை மையமாக வச்சு தான் கடந்த 24 மணி நேரம் சண்டை மூர்க்கமாயிட்டே போகுது. அது ஒரு மிகப்பெரிய வளைவு. அது ஒரு 58 கிலோமீட்டர், அதனுடைய வித்து வந்து 33 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். இந்த கடல் பகுதியை தாண்டித்தான் சவுதி அரேபியாவாக இருந்தாலும் சரி, ஈராக்காக இருந்தாலும் சரி, யுஏஇவாக இருக்கட்டும், எல்லா நாடுகளும் அவங்களுடைய எண்ணெய், அதாவது க்ரூட் ஆயிலை, பெட்ரோலை, கேஸை எடுத்துட்டு ஈரானுடைய இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை தாண்டி தான் இந்திய பெருங்கடலுக்கு வந்து சைனாவுக்கு கொடுக்கணும், இந்தியாவுக்கு கொடுக்கணும், இலங்கைக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஜப்பானுக்கு கொண்டே கொடுக்கணும், கொரியாவுக்கு கொண்டே கொடுக்கணும். ஸோ அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. காலங்காலமாக இந்த பகுதியை பாதுகாத்துட்டு வந்தது ஈரான் தான். எந்த காலத்திலையுமே ஈரான் இந்த பகுதியை தாண்டி யாரும் போகக்கூடாதுன்னு மிரட்டியோ அடிச்சோ சண்டையெல்லாம் போடலை. ஈரான் ஈராக் வார் யுத்தத்தில் மட்டும் சில நேரங்களில் சில கப்பல்களை அவங்க தடுத்தாங்க. அதுக்கு பிறகு அதை ஈரானினுடைய சொந்த நிலப்பரப்பாக இருந்தாலும் பொது நலனுக்காக, உலக நலனுக்காக தான் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க ஏன் தடை போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்க ஹார்பருக்குள்ளே பூந்து நேராக அடித்து அவங்க கப்பலெல்லாம் நீங்கள் உடைச்சு நொறுக்குறீங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்காவினுடைய கப்பல் இந்த சண்டையை ஒரு துளி கூட பொருட்படுத்தாமல் சவுதி அரேபியாவிலேருந்து எண்ணெய் ஏற்றிக்கிட்டு, யுஏஇலிருந்து எண்ணெய் ஏற்றிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு இந்த கடல் பரப்பில் எங்கே போகிறீங்க, நேராக அமெரிக்காவுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, ஐரோப்பா நாடுகள் எடுத்துகிட்டு போகிறீங்க, சைனாவுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்களுடைய நிறுவனங்கள் சண்டையை பொருட்படுத்தாமல், இந்த சண்டையில் ஒரு நாடு இன்வால்வ் ஆகிருக்கு, அங்கே பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய நீங்கள் வர்த்தகத்தை பண்ணீங்களே, அதனால தான் அவங்க மூடிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்படையாக ஈரான் என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, சைனாவுக்கு மட்டும்தான் பர்மிஷன் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை தாண்டி போகிறதுக்கு, வேறு யாருக்கும் பர்மிஷன் கிடையாது.
சைனா எங்க நாட்டில இருந்து எண்ணெயை வாங்கிக்கும், சவுதி அரேபியாவிலிருந்து கூட எண்ணெயை வாங்கிக்கும், எந்த நாட்டில இருந்து வேணாலும் எண்ணெயை வாங்கிக்கும், அதாவது க்ரூட் ஆயில. ஏன்னா அவங்களுக்கு பெட்ரோல் தேவை அதிகமா இருக்கு. அந்த நாடு இங்கிருந்து எடுத்துட்டு போவோம், அவங்க கப்பலை யாரும் அடிக்கக்கூடாது, அதை நாங்கள் சர்வேல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபாஸ்ட் போட்ஸை வச்சு சைனாவுக்கு அவங்க ஹெல்ப் பண்றாங்க. ஆனா மற்ற எந்த நாடா இருந்தாலும் சரி, அது அமெரிக்காவாகவே இருந்தாலும் சரி, நீங்க இங்க இருந்து க்ரூட் ஆயிலை எடுத்துட்டு போனீங்கன்னா நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் பல கப்பல்களை ஈரான் அடிச்சே காமிச்சிருக்கிறாங்க. சில இடத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ வெளிப்படையாக ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை மூடி இருக்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கப்பல் படை கடந்த 24 மணி நேரமாக மிக வேகமாக விரிவாக செயல்பட துவங்கி இருக்கிறாங்க. அவங்க ஈரானை தாண்டி பல முக்கியமான நாடுகளோடு அவங்க போட்டு வச்சிருக்கக்கூடிய ஒப்பந்தங்களை எல்லாத்தையும் இப்போ எடுத்து அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய கப்பல் படையை அவங்க வந்து விரிவுபடுத்துறாங்க. வெளிப்படையாக சீனாவிடமிருந்து பல மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கி தன்னுடைய கப்பலில் பொருத்தி கப்பல் படையை அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அவனுடைய யூஎஸ்எஸ் ஃபோர்டையும் யூஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கனையும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறான். இந்த 2 கப்பலில் அவங்க ஆபிரகாம் லிங்கனை அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் எந்த துல்லியமான புகைப்படமோ செய்தியோ எந்த வெஸ்டர்ன் மீடியாஸும் வெளியிடலை. அவ்வளோ பிரம்மாண்டமான கப்பல் பாதிப்பே இல்லாமல் இருக்குது அப்படின்னா பாதிப்பு இல்லாத வீடியோ அவங்க வெளியிட்டிருக்கணும். இது வரைக்கும் வெளியிடவே இல்லை. அந்த கப்பல் ஏதோ ஒரு இடத்தில் மிக மோசமாக பாதிப்படைஞ்சிருக்கு. சர்வதேச ஊடகங்கள் அதை தவிர்க்கிறாங்க. இது எல்லாமே முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஈரானினுடைய கடல் படை மிக தீவிரமாக அமெரிக்காவினுடைய கடல் படையை எதிர்த்து சண்டை போட துவங்கிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த 24 மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியலான ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஏன்னா இந்தியாவுக்கு வந்த ஈரான் கப்பலை அவங்க அடித்ததுனால அந்த சண்டை மிக மோசமான எஸ்கலேஷனாக மாறி இருக்கு. எப்படி பேலிஸ்டிக் மிசைலை வச்சு இஸ்ரேலையும் ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளையும் இவ்வளவு தீவிரமாக அடிச்சுட்டு இருந்தாங்களோ இப்போ அதே சண்டை அதே அளவுக்கான தீவிரம் கடல் பரப்பிலும் வந்துவிட்டது. கடலும் யுத்தகலமாக மாறிக்கொண்டிருக்கிறது.